Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அப்புறம் வந்து தொழிலாளர் நல சட்டங்களை நிறைய சட்டங்களை மொத்தமாக காலி பண்ணி மொத்தமாக இப்போ பெரிய அளவில் குறைச்சி வரும் 4 சட்டங்களாக மாற்றிருக்காங்க. மின்சாரத்தை தனியார் மயக்குமாறு கைவிட வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் முறையை கைவிட வேண்டும், விவசாயிகளுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும், 2023 வன பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனியார் மையம் இருக்குது, ஆனால் அங்கே அரசு துறை இருக்குன்னா அரசு துறை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் எந்த தில்லாலங்கடி திட்டு வேலையும் அனுமதிக்க மாட்டோம். இங்கே அதுதான் தலைகீழ உங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான அட்டுழியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக 2 முறை பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு, அண்ணா திமுக 2 முறை பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு. ஆனால் 2 பேரும் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸோட கூட்டணியில் இருந்ததில்லை, ஆர்எஸ்எஸோட மேடைகளை பகிர்ந்து கொண்டதில்லை. இந்த தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதை தாண்டி போயிட்டாங்க. அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோடைய அதாவது சித்தாந்தத்தோட உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அண்ணா திமுக தொழிற்சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கலாம். மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களுக்கான வரி விதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்தது. இதன் காரணமாக இப்போ சிஎம்ஏ வந்து என்ன உத்தரவிட்டிருக்காருன்னா 5 மண்டல தலைவர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க. அப்போ அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் இருக்குமா? ராஜினாமா பண்ணிட்டு போனால் பதவி ராஜினாமா பண்ணால் அது ஒரு தண்டனையா? எல்லாம் அவன் பல கோடி வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தனும் 50 கோடி வரையாமல் வச்சுருப்பான். இல்லை அரசியல்வாதி கிட்ட ஏன் போல? இது வரைக்கும் கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேர் அரசு ஊழியர்கள், பப்ளிக் சர்வன்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். திமுக கவுன்சிலர்ஸ் கொடுத்த வாக்குமூலங்களும் மாற்றப்பட்ட 2 மேயர்களுடைய விவகாரங்களும் இன்றைக்கு ராஜினாமா செய்ய பணித்திருக்கப்படக்கூடிய 5 ஜோனல் சேர்மன்களுடைய விவகாரமும் சரியான சாட்சியமாக இருக்குது. அப்புறம் இதை வந்து திராவிட மாடல் ஆட்சி தூய்மையான ஆட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஈடிஆரோட தரத்துக்கு, அவருடைய கல்வி தரத்துக்கு அவர் இங்கே இந்த அரசியல் காலத்துக்கு வந்திருக்கவே கூடாது. அவர் செஞ்ச தப்பு வந்து அவருடைய உயர்கல்விக்கும் அவருடைய மேன்மைக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கல்வி தகுதிகள், அவருடைய மேன்மை, ஒரு குடும்பத்து பாரம்பரியம், இதிலெல்லாம் வந்து அவர் இன்றைக்கி திமுகவில் மந்திரியாகி அவர் இருப்பது என்பது என்னை பொறுத்தவரையிலும் அவலமானது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். இன்றைக்கு நாடு முழுவதும் வந்து 13 தொழிற்சங்கங்களுடைய ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்னவாக பார்க்கப்படுதுன்னா விலைவாசி உயர்வு, அதாவது படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கல, இந்திய அரசினுடைய பொது சொத்துக்களை வந்து தனியாரிடம் தாரை வார்ப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த பந்த் வந்து நடத்துறாங்க. இந்த பந்தினுடைய உள்நோக்கம் என்ன சார்? உள்நோக்கம் இல்லை, நோக்கம்னு கேட்கணும். உள்நோக்கம் தான் தவறான கேள்வி. அது நோக்கம் வந்து அதான் பொதுத்துறையை தாரை வார்ப்பது. அப்புறம் வந்து தொழிலாளர் நல சட்டங்களை நிறைய சட்டங்களை மொத்தமாக காலி பண்ணி மொத்தமாக இப்போ பெரிய அளவில் குறைச்சி வரும் 4 சட்டங்களாக மாற்றிருக்காங்க. அது பார்த்துருப்பீங்க நீங்கள், என்ன காரணங்கள் அப்படின்றது. இன்ஃபேக்ட் அந்த இதையே படிச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோரிக்கைகள் என்னென்னு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பொது வேலை நிறுத்தம் கோரிக்கைகள் வந்து முக்கியமான கோரிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா, புதிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். நிறைய லேபர் ஆக்ட் இருந்தது, வெள்ளக்காரங்காலத்துலேருந்து கொண்டு வந்தது. அப்புறம் நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு கொண்டு வரப்பட்ட நிறைய தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாத்தையும் இப்போ சுருக்கி வெறும் 4 சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அது பெரும்பாலும் முதலாளிகளுக்கு எல்லாம் சாதகமாக இருக்குன்றாங்க. ஸோ புதிய 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 25,000 நிர்ணயம் செய்யணும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், தொழிலாளர்களை பதிவு செய்து ஓய்வூதியம் உட்பட சமூக பாதுகாப்பு திட்டங்கள், சோஷியல் நெட், செக்யூரிட்டி நெட் உருவாக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலாக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2003 வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் தான். இப்போ ஒருத்தர் 58 வயதில் 60 வயதில் ரிட்டையர் ஆகிறாருன்னா, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு 50,000 ரூபாய் பென்ஷன் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அவர் இறந்துட்டாருன்னா ஒரு மனைவிக்கு வந்து அதில் 75% கிடைக்கும். ஆனால் 2003 வந்து அதுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு இது கிடையாது. அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அது கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு தான் வருதுன்றாங்க உங்களுக்கு வந்து. ஸோ அது பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு திமுக கொடுத்த வாக்குறுதி பெரிய சிக்கலாக நிற்கிறது கூட அது ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு தெரியாது. போனஸ், வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை போன்றவர்களுக்கு உள்ள உச்சவரம்பை நீக்க வேண்டும். ஆமாம், போனஸுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி உச்சவரம்பு இருக்குது, அதை நீக்கணும். பணிக்கொடை கிராஜுவிட்டிக்கு நீக்கணும். வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட உச்சவரம்பை நீக்கணும். பணிக்கொடை தொகையை அதிகப்படுத்த வேண்டும். விண்ணப்பித்த 45 நாட்களுக்குள்ள தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும். இது இவ்வளோ பேச்சு பேசுகிற திமுக வந்து சாம்சங்கில் வந்து அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க வாங்கினாங்க. உங்களுக்கு தெரியும். மின்சாரத்தை தனியார் மயக்குமாறு கைவிட வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் முறையை கைவிட வேண்டும், விவசாயிகளுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும், 2023 வன பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும். அந்த ஃபாரஸ்ட் ஆக்டில் வந்து ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரொம்ப பேர் வனவாசிகள், ஆதிவாசிகள் பாதிக்கப்படுறாங்க. அது முக்கியம். கட்டிட தொழிலாளர்கள் இஎஸ்ஐ திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது.
இஎஸ்ஐ மருத்துவ வசதி அவங்களுக்கு தேவைப்படும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் நிறுத்திட வேண்டும். காலி பணிகள் நிரப்ப வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை ரத்து செய்திட வேண்டும். சமையல் எரிவாயு மீதான மத்திய கலால் வரியை குறைக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்தை பரவலாக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும். அனைவருக்கும் வீட்டு வசதியை உறுதி செய்திட வேண்டும். கார்ப்பரேட் வரியை அதிகப்படுத்திட வேண்டும். சொத்து வரி மற்றும் பரம்பரை வரியை மீண்டும் கொண்டு வந்துட வேண்டும். இந்த கோரிக்கைகளை வச்சு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு தமாஷாவாக ஆகிப்போச்சுன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இது ஒரு தொழிலாளர் கூட, ஏன்னா இப்போ 2000வது ஆண்டுலேருந்து 25 வருஷமாக வாஜ்பாய் கவர்மெண்ட், முதல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இது இப்போ ஒரு தவிர்க்க முடியாத கோரிக்கை தான். ஏன்னா வந்து தனியார் மயமாக்கம் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம். தனியார் மயம் இல்லாமல் இந்த எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரமும் இன்றைக்கு இருக்க முடியாது. ஆனால் அதுலேயே வந்து மனிதாபிமான அணுகுமுறையும் பொதுத்துறையை சூறையாடாத ஒரு அணுகுமுறையும் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனியார் மையம் இருக்குது. ஆனால் அங்கே அரசு துறை இருக்குன்னா அரசு துறை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் எந்த தில்லாலங்கடி திட்டு வேலையும் அனுமதிக்க மாட்டோம். இங்கே அதுதான் தலைகீழாக உங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான அட்டுழியத்தையும் பண்ணிக்கின்னு இருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகள் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான். ஆனால் மோடி கவர்மெண்ட்டு செவி சாய்க்குமான்னு தெரியல. எது மேலேயோ மழை பெய்த எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கலை. அப்படி தான் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நிறுத்தம். ஆண்டுதோறும் 2 தடவையோ மினிமம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொது வேலை நிறுத்தம் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் இன்ட்ரெஸ்டிங்கில் நேற்று தலைமைச் செயலாளர் என்ன கொடுத்துருக்காருன்னா, மாநில அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து அவங்கள சம்பளத்தை பிடிப்போம்லாம் சொல்லி ஒரு நாள் சம்பளம் கிடையாதுன்றாங்க. ஆனால் வந்து திமுக தொழிற்சங்கம் வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், கேட்டால் தோமுசா இறங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம் வேறு தொழிற்சங்கம் வேறுன்னு புது விதமான கதையை வந்து அளப்பாங்க. அவங்க வந்து கேரளாவில் அப்படி கிடையாது. கேரளாவில் வந்து அவங்க கவர்மெண்ட்டே, ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் கேரளாவில் தான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். இந்தியாவிலேயே இன்றைய நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தில் பெரிய பாதிப்பு கேரளாவில் தான் இருக்கும் என்று கருதப்படுகிறது. இப்போ அண்ணா திமுகவினுடைய தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்கம் வந்து இந்த பந்தில் வந்து கலந்துக்கல. இதற்கான காரணம் என்ன? கலந்துக்கலையா? கலந்துங்க. அதான் அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்களா, அதனால கலந்துக்கல. பிஎம்எஸும் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். பிஜேபியோட தொழிற்சங்க அமைப்பான பாரதிய மஸ்தூர் சங்கம், ஆர்எஸ்எஸோட அமைப்பு, அதுவும் கலந்துக்கல. அண்ணா திமுக தொழிற்சங்கம் இதில் கலந்துக்கலன்றது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் திமுகவும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு, அண்ணா திமுகவும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு. ஆனால் 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தான் கூட்டணியில் இருந்தாங்களே ஒழிய ஆர்எஸ்எஸோட கூட்டணியில் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பிஜேபியோட மட்டும் கூட்டணியில் இல்லை, நேரடியாக ஆர்எஸ்எஸோடைய கூட்டணிக்கு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் 2 வாரங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் வந்திருந்தப்ப முருகன் மாநாடு, மதுரையில் முருகன் மாநாடு நடக்குது. ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் ஐ திங்க் கோயம்புத்தூரில் நினைக்கிறேன் இப்போ பேரூர் மடாதிபதியோட 100ஆண்டு பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கும் பொழுது எஸ்பி வேலுமணி ஏறி இதை வந்து செங்கோலை வந்து மோகன் பகவத் வெள்ளிவேல் கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய நிகழ்வு. திமுக 2 முறை பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு, அண்ணா திமுக 2 முறை பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு. ஆனால் 2 பேரும் கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸோட கூட்டணியில் இருந்ததில்லை, ஆர்எஸ்எஸோட மேடைகளை பகிர்ந்து கொண்டதில்லை. இந்த தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதை தாண்டி போயிட்டாங்க. அவங்க நேரடியாக ஆர்எஸ்எஸோடைய, அதாவது சித்தாந்தத்தோடு உறவு கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கி அண்ணா திமுக தொழிற்சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக பிஜேபியோடு கொண்டு இருக்க உறவு என்பது வெறும் தேர்தல் உறவு என்பதை தாண்டி சித்தாந்த உறவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்துத்துவா அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்த துடித்து கொண்டிருக்கிற பாஜகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தோளோடு தோள் நின்று பணியாற்ற தொடங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் முருகன் மாநாடுல போய் கலந்துக்கிட்டது. இன்னொரு வெளிப்பாடு தான் மோகன் பகவத்துக்கு வெள்ளி வேலை எஸ்பி வேலுமணி கொடுத்தது. இன்னொரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி பொது வேலை நிறுத்தத்தில் அண்ணா தொழிற்சங்கம் கலந்து கொள்ளாமல் இருப்பது. ஆகவே அதிமுக மிகவும் ஒரு ஆபத்தான பாதையில் பயணிக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களுக்கான வரி விதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்தது. இதன் காரணமாக இப்போ சிஎம்ஏ வந்து என்ன உத்தரவிட்டிருக்காருன்னா 5 மண்டல தலைவர் ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உத்தரவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது திமுக தலைமை சொல்லியிருக்கு. திமுக தலைமைனா கிட்டத்தட்ட முதல்வர்கள் சொன்னது மாதிரி தான். ஆமாம். ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து ஏன் பெருசாக பேசாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மீடியா திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொலைக்காட்சி, நியூஸ் 7 தொலைக்காட்சி மட்டும்தான் விவாதத்துக்கு எடுத்தது. வேறு எவனும் இதை எடுக்கல, வேறு ஒருத்தனும் எடுக்கல. இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு? கோதி மீடியா மோடி மீடியா மடியில் உட்காந்துருக்கு. கோதினா மடி. மோடியோட மீடியா வந்து கோதி மீடியா டெல்லியில், ஸ்டாலின் மீடியாவும் தமிழ்நாட்டில் கோதி மீடியா தான். இதே எடப்பாடி பீரியல் நடந்தால் வானத்துக்கும் பூமி குதிச்சிருப்பானுங்கல்ல. நேற்று நியூஸ் 7 தவிர வேறு யாருமே இந்த விவாதத்துக்கு எடுக்கல. பப்ளிக் மத்தியில் இது போக மறுக்குது.
நீ என்னதான் பிரிண்டில் எழுதுனீங்கனாலும் சேட்டலைட் சேனல்ஸில் எடுத்தாங்கன்னா தான் அதோட இரவு 6 மணிலேருந்து 9 மணி இருக்கக்கூடிய அந்த விவாத நிகழ்ச்சிகள் எடுக்கக்கூடிய 3 மணி நேர விவாதம் அதுதான் நெரேட்டிவை செட் பண்ணுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த இடத்த வந்து திமுக நல்லா சோக் பண்ணி வச்சிருக்கான். பிரைம் டைம் எல்லாமே பிரைம் டைம் அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கான். நம்ம சொன்ன மாதிரி உலகமே இடிஞ்சு சூரியனே கீழே விழுந்தாலும் அண்ணா திமுக பிஜேபிக்கு கதையை தான் பேசுவானுங்களே ஒழிய வேற எதையும் பேச மாட்டானுங்க. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அண்ணா திமுக பிஜேபி தான் அவங்களுக்கு தலைப்பு. இங்கே 200 கோடி ஊழல்னு ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டு ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அரெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. மண்டல தலைவர்களை 100 கவுன்சிலருக்கு 5 மண்டல தலைவர்கள், 20 கவுன்சிலருக்கு ஒரு மண்டல தலைவர்னு திமுக தலைமை ஸ்டாலின் சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காருன்னு தான் தகவல் வருது. அப்போ அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் இருக்குமா? ராஜினாமா பண்ணிட்டு போனால், பதவி ராஜினாமா பண்ணால் அது ஒரு தண்டனையா? எல்லாம் அவன் பல கோடி வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தனும் 50 கோடி வரையாமல் வச்சுருப்பான். அப்போ ராஜினாமா பண்ணால் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பண்ணால் அரசியல்வாதிக்கு ராஜினாமா பண்ணால் அது தண்டனை. போலீஸ்காரனுக்கு துறை வாரியான நடவடிக்கை, சஸ்பென்ஷனு 10 நாளில் அது சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடும், இல்லைனா ஆயுத காவல் படைக்கு மாற்றுவாங்க. இதுதான் போலீஸ்காரனுக்கு தண்டனை. இப்போ மற்றவங்களுக்கு, திருவாளர் பொதுஜனத்துக்கு, மாற்றுக் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் சிறை தண்டனை, அப்புறம் வழக்கு, விசாரணை, தீர்ப்பு எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இல்லையா? இப்போ 200 கோடிக்கு வரி விதிப்பில் ஊழல் நடந்திருக்குன்னு திமுக காரந்தில் இன்வால்வ்டுன்னு தெரிஞ்சதால தானே முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்கிறாரு. அவனுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அரசு என்ன நடவடிக்கை எடுத்து? சிபிசிஐடி என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏன் அவங்க என்ன கைது செய்யப்படலை? ஏன் மீடியா அதை பேச மறுக்குது? இல்லை, மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வந்து உதவி கமிஷனர் உட்பட ஒரு 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மண்டல தலைவர்களை என்ன கை வைக்கல? அரசியல்வாதி கிட்ட ஏன் போல? இது வரைக்கும் கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேர் அரசு ஊழியர்கள், பப்ளிக் சர்வெண்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். அவங்க ஏன் அப்போ 5 இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலர்ஸ் உதவி இல்லாமல் மண்டல ஜோனல் சேர்மன் வாங்க, மண்டல குழு தலைவர்களோட ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் இல்லாமல் திருட்டெல்லாம் நடக்காது. எப்படி லஞ்சம் வாங்கணும் திருடணுன்றத அரசியல்வாதிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கற்றுக் கொடுப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசியல்வாதி கற்றுக் கொடுப்போம். எதற்காக 5 பேரையும் அப்போ ராஜினாமா சொல்லி ஸ்டாலின் உத்தரவு போட்டார்? 100 வார்டு இருக்காங்க. 100 வார்டு நல்லா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம். மெட்ரோ திட்டங்கள்லாம் அங்கே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. திருமங்கலம் வரைக்குமே கொண்டு போகிறாங்க. எப்படி நீங்கள் வந்து அப்போ எதுக்காக அவன் ராஜினாமா பண்ணாங்க? 200 கோடி ஊழல்ன்றது தெரிஞ்ச கதைங்க. ப்ரைவேட் பில்டிங்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸ் போடுறதுன்றதுல பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு. அப்போ இது இங்கே மட்டும்தானா, இல்லை தமிழ்நாட்டில் மற்ற மாநகராட்சியில் அதே கதை தானா? ஏன்னா மறந்துடாதீங்க, திருநெல்வேலியில் 2 வருஷத்துக்கு முன்னால், ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலி மாநகராட்சி மேயரை நீக்கும் போதும், கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயரை நீக்கும் போதும், நீக்கிட்டு புது மேயரை கொண்டு வரும்போது அந்த திமுக கவுன்சிலர்களே தங்கள் சொந்த மேயர் மேலே வச்ச குற்றச்சாட்டை எதிர்கட்சிக்காரங்க கூட வைக்கல. நம்ம பேசியிருக்கோம் பல தடவை. கதையாக அளந்தானுங்க. திருநெல்வேலி மேயர் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. ஆமாம், லோக்கல் மீடியாவில் பற்றி எரிஞ்சுது. யூடியூப் சேனல்ஸில், ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில், லோக்கல் கேபிள் நெட்வொர்க்கில், உள்ளூர் டெய்லி பத்திரிகையில், தினமலர் மாதிரியான பத்திரிகைகளில், லோக்கல் எடிஷன்ஸ்லாம் அது பெரிய அளவில் பேசப்பட்டது. திமுக ஆட்சியில் ஊழல் மூழ்கி முத்தெடுக்கிறாங்க கவுன்சிலர்ஸ்ன்றதுக்கு அவங்க கவுன்சிலர்ஸ் கொடுத்த சாட்சியமே போதும், வேறு யாரும் பேச வேணாம். அண்ணா திமுகவோ ஊடகங்களோ பேச வேணாம். மதுரை, திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வளோ பெரிய ஊழல், பல 100 கோடி ரூபாய் ஊழல்னு திருநெல்வேலியில் இருக்க திமுக கவுன்சிலர்களும் கோயம்புத்தூரில் இருக்க கவுன்சிலர்களுமே பேட்டி கொடுத்தாங்க, தொடர்ந்து பேசினாங்க. அவங்க ஒன்றும் நீதியின் பார்ப்பட்டு பேசலை, அவங்களுக்கு வர வேண்டிய கட்டிங் வரல, எல்லாத்தையும் மேயர் எடுத்துன்னு போயிட்டாருன்னு பேசினாங்க. கடைசியில் அழுத்தம் அதிகமாகி 2 மேயரையும் மாற்றினாங்க. ஆமாம், காஞ்சிபுரம் கல்பனா. ஆமாம், கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியும். காஞ்சிபுரத்தில் மட்டும் மேயர் தப்பி போயிட்டாங்க, லேடி மேயர்னு நினைக்கிறேன். அவங்க மேலே இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் அந்த அம்மா எப்படியோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வந்தது, தப்பிச்சிட்டாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில், திமுக உள்ளாட்சி அமைப்புகளில் வரலாறு காணாத ஊழல் நடக்குதுன்றதுக்கு திமுக கவுன்சிலர்ஸ் கொடுத்த வாக்குமூலங்களும், மாற்றப்பட்ட 2 மேயர்களுடைய விவகாரங்களும், இன்றைக்கு ராஜினாமா செய்ய பணித்திருக்கப்படக்கூடிய 5 ஜோனல் சேர்மன்களுடைய விவகாரமும் சரியான சாட்சியமாக இருக்குது. அப்புறம் இதை வந்து திராவிட மாடல் ஆட்சி, தூய்மையான ஆட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 1971 மஸ்டர் ரோல் வழக்குன்னு ஒன்று வந்ததுக்கும் மெட்ராஸ் கார்பரேஷனில் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. 71, 72 இதே மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் மோசடி, மாநகராட்சியில் இல்லாத ஊழியர்களெல்லாம் இருக்கிறவங்களா போட்டு சம்பளம் வாங்கி பல வருஷம் சம்பளம் வாங்கியிருக்கான். அந்த காலத்திலேயே சில 100 கோடி ரூபாய்க்கு மஸ்டர் ரோல் ஊழல்னால் பெரிய விஷயம். அது திமுக கருணாநிதியோட வரலாறுல மிகப்பெரிய சாபக்கேடு அல்லது கரும்பக்கத்தில் ஒன்று மஸ்டர் ரோல் வழக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்தது. 77 உள்ளாட்சிகள்லாம் கழிச்சிட்டு அப்புறம் 28 வருஷம் பொறுத்து தான் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அதனால் அந்த ஊழல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ 21 திமுக அரசு வந்த பிறகு திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் நடந்த ஆட்டு வெளிப்படையாக சந்தி சிரிச்சுது.
இப்போ 4வதா மதுரை. இப்போ இந்த 200 கோடி வந்து தனியார் கட்டிடங்களுக்கு வரி விதிக்கிறதுல திமுக கவுன்சிலர்கள் அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வரியை குறைச்சி போட்டிருக்காங்க. 200 கோடி ஊழல்னு கண்டுபிடிச்சி அரசே சொல்லுது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டு 4-8 பேர் கைதாயிருக்காங்க. இல்லை, அங்கே கமிஷனராக இருந்த தினேஷ்குமார் அவர்களே வந்து அவருடைய பாஸ்வேர்டுலாம் வந்து திருடப்பட்டிருக்கு. அதை தாங்க சொல்கிறேன். அவர் பாஸ்வேர்டு திருடிட்டாங்கன்றது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். அவர் நிரபராதியாக கூட இருக்கலாம், அல்லது குற்றம் புரிந்தவராக கூட இருக்கலாம். அது வழக்கு விசாரணையில் தெரிய வரும். ஆனால் அவர் இருந்தபோது 5 பில் கலெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதில் அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு கமிஷனருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது விசாரணை முடிவில் தான் தெரியும். நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இது வெறும் மதுரையில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை மற்ற மாநகராட்சிகளில் என்ன நிலைமை? ஏன்னா ஒரு மாநகராட்சியில் நடக்கிறத பார்த்து நல்லவனையும் உனக்கு கெட்டவன் ஆகிடுவானுங்க. இப்போ தமிழ்நாட்டில் 25க்கும் மேற்பட்ட மாநகராட்சி. மற்ற மாநகராட்சிகள் என்ன கதை? அப்போ ஒரு விரிவான விசாரணை தேவை. இதோட பாலப்பாடம், மெசேஜ், மாரல் ஸ்டோரி என்னன்னா, திமுக ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வந்து சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த திராவிட மாடல், கீழடி, சமூக நீதி எல்லாம் வந்து இந்த ஊழலை மறைப்பதற்கு இவர்கள் போடுகிற வேடம் இல்லையா? வேற என்ன சொல்லுங்களேன். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் நேற்று 5 மண்டல தலைவர்களையும் அழைத்து விசாரித்திருக்கிறார். அங்குள்ள அதிகாரியும் விசாரித்திருக்கிறார். அப்போ வந்து லோக்கல் அமைச்சர்களான மூர்த்தி அவர்களும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் உடன் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த விசாரணை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஏதாவது? அதை தான் நான் கேட்குறேன். இது வெறும் இந்த மாநகராட்சியோட முடியுதா, இல்லை மற்ற மாநகராட்சியில் இதுக்கு தொடர்பு இருக்கா? இந்த திருட்டு வேலை இங்கே மட்டும்தான் நடக்குதா? ஏன்னா இது தமிழ்நாடு பூரா நடக்குதுன்னு நம்புறதுக்கு போதிய காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர், திருநெல்வேலி, காஞ்சிபுரம் மேயர்களை மாற்ற வேண்டும் என்று தெருவில் இறங்கி திமுக கவுன்சிலர்களை குடிபிடித்த பொழுது, அவர்களே ஒருவர் மீது ஒருவர் வசை மாறி பொழிந்த பொழுது, தங்களுடைய அவலங்களை பொதுவெளியில் அவர்கள் கழுவிய பொழுது வைத்த குற்றச்சாட்டுகளே சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. கரப்ஷன் வந்து வரலாறு காணாத கரப்ஷன் நடந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி உள்ளாட்சி அமைப்புகளில். குடும்பம் என்னென்னா, ஜெயலலிதா பீரியடில் இப்படி ஊழல் நடக்கும்போது அதை எதிர்த்து மீடியா பேசிச்சு. சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவர்கள் அதை எதிர்த்து பேசினாங்க 91-96. கரெக்டாக 30 வருஷத்துக்கு மேலே. இன்னைக்கு கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் உள்ளாட்சி அமைப்போட முறைகேடு வெளியே கொண்டு வந்தாங்க. ஆமாம், உள்ளாட்சி மட்டும் இல்லை, பொதுவாக ஜெயலலிதா ஆட்சியோட ஊழல்களை, உள்ளாட்சி மட்டும் இல்லை, பொதுவாக ஜெயலலிதாவோட ஊழல்களை, டாக்ஸி வழக்கு அப்போ தான் வெளியில் கொண்டு வந்தாங்க, கொடைக்கானல் ஹோட்டல் வழக்கு அப்போ தான் கொண்டு வந்தாங்க, நிலக்கரி ஊழல் வழக்கு அப்போ தான் கொண்டு வந்தாங்க, மீனா அட்வர்டைசிங் கேஸ் அப்போ தான் கொண்டு வந்தாங்க, சொத்து குவிப்பு வழக்கு சுப்பிரமணிய சாமி மூலையில் உதிச்ச ஐடியா. நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, அன்னைக்கு ஜெயலலிதா தன்னுடைய 1ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் 91-96 ருத்ரதாண்டும் ஆடும்பொழுது அன்றைக்கு வந்து ஊடகங்கள் ஓரளவுக்கு எதிர்த்து முதுகெலும்புடன் எழுதின. அன்றைக்கு ஜனதா கட்சி தலைவராக அந்த சுப்பிரமணிய சாமியை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அந்த வாழப்பாடியும் பெரிய அளவு அந்த ஊழல்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. திமுக ஒன்றும் பெருசாக செய்யலை. கடைசி 6 மாதத்தில் வந்து அவங்க அள்ளின்னு போயிட்டாங்க. ஸோ அந்த விதையை விதைச்சது சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தி தான். மீடியா வந்து நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் பெரிய அளவில் அதை எதிர்த்து எழுதின. ஜூனியர் விடனில் ஓரளவு எழுதப்பட்டது, ஹிந்து எக்ஸ்பிரஸ்லலாம் ஓரளவு வந்தது. இன்றைக்கி வந்து இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ இருந்தோம். ரொம்ப குடும்பம் என்னென்னா, அன்றைக்கி சோஷியல் மீடியா கிடையாது, வெறும் அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் தான். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட்டு, கையில் மொபைல் இருந்தால் ஒருத்தன் ஜேர்னலிஸ்ட்டு. எந்த தகவலையும் யாருக்கிட்டையும் போகாமல் தடுத்துட முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டும், இன்னும் சொல்லப்போனால் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டும் எந்த அளவுக்கு விவரம் அறியாதவர்களாகவும் விழி பிதுங்கி நிற்பவர்களாகவும் போதிய அறிவில்லாதவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதா காட்டு தர்பார் ஆட்சியில் பெரிய அளவில் வழக்குகள் போடப்பட்டு தனிப்பட்ட முறையில் தாக்குதல்களுக்கு ஃபிசிக்கலாக அசால்ட் ஆன கட்டத்தில் கூட மீடியா தைரியமாக உண்மையை வெளியில் கொண்டு வந்தது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த அவலங்களை, இந்த ஊழலை, பஞ்சமாக பாதகத்தை வந்து உலகமாக ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதை வந்து வெளியில் கொண்டு வரதில் தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இவ்வளோ பெருகியிருக்க காலகட்டத்திலையும் மீடியா தவறி கொண்டு இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டும் பெரிய அளவில் செயல்பட முடியாமல் நிற்கிறாங்கன்றது தான் வேதனைக்குரிய, மிக மிக வருத்தப்பட வேண்டிய அவலமான உண்மை. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான ஒரு அமைச்சராக வந்து பார்க்கப்படுகிறார். ஆனால் அவருடைய சொந்த மாநகராட்சியிலேயே இது மாதிரியான ஒரு முறையீடு நடந்திருப்பது எதை வெளிக்காட்டுகிறார்? அவருக்கு எந்த ரோல் இல்லைங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? ஒவ்வொரு கவுன்சிலரையும் போய் அவர் வந்து பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? இல்லை, இது மாதிரி புகார் எதுவும் தினேஷ்குமார் கமிஷனராக இருந்தபோது வந்தபோது அமைச்சராக உள்ள ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நடவடிக்கைலாம் அவர் எடுக்க முடியாது. ஸ்டாலின் தான் எடுக்கணும். KN நேரு எடுக்கணும், இல்லை ஸ்டாலின் எடுக்கணும். மூர்த்தியோ பிடிஆரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கணும். அவங்க துறை கிடையாது இது. பிடிஆரோட தரத்துக்கு, அவருடைய கல்வி தரத்துக்கு அவர் இங்கே இந்த அரசியல் காலத்துக்கு வந்திருக்கவே கூடாது. அவர் செஞ்ச தப்பு வந்து அவருடைய உயர்கல்விக்கும் அவருடைய மேன்மைக்கும், தனிப்பட்ட முறையில் அவருடைய கல்வி தகுதிகள், அவருடைய மேன்மை, அவர் குடும்பத்து பாரம்பரியம், இதிலெல்லாம் வந்து அவர் இன்றைக்கி திமுகவில் மந்திரியாகி அவர் இருப்பது என்பது என்னை பொறுத்தவரையிலும் அவலமானது. இந்த ஊழலெல்லாம் அவரால் தடுக்கலாம் முடியாது. அவரோட லெவலே வேறு. இது தலைவிரிச்சு ஆடுதுங்க.
மூக்கணாங்கயிறு இல்லாத மாடாக அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. எவனாவது பேசினானா நான் கேட்குறேன். எவ்வளோ பெரிய ஊழல் இது? வெறும் மதுரை மட்டும்தானே, மற்ற இடத்துலாம் இது இல்லைன்றதுக்கு என்ன ஆதரவாதம், என்ன உத்தரவாதம் நீ கொடுப்ப? உள்ளாட்சிகளில் ஊழல் புழுத்து நெளிதுன்றதுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன். திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் சாட்சி. 2 இடத்துல மாற்றினானுங்க, ஒரு இடத்துல எப்படியும் அந்த அம்மா தப்பி போச்சுட்டாங்க. இப்போ மதுரையில் இவங்களே வந்து 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போலீஸே 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ரிட்டையர்டு ஆஃபீஸரை. இப்போ மண்டல குழு தலைவர்களை, கவுன்சிலர், அவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், அவங்கள தொடர தைரியம் சிபிசிஐடிக்கு இருக்கா? இது அதை சொல்கிறத வச்சு பார்த்தா 200 கோடிலாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் பல 100 கோடி ஊழல் நடந்திருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா தனியார் கட்டடங்களுக்கு ஏன் இவங்க வந்து வரி விதிப்பில் வந்து குறைவு? அவன் அப்போதானுங்க இப்போ இந்த மாதம் செலவு காட்டுறாங்க. ஆமாங்க, இப்போ மாதம் 20,000 ரூபாய் வரி கட்டணும்னா இந்த 10,000 ரூபாய் கட்டிக்கோ, 8,000 ரூபாய் கட்டிக்கோன்னா அவனுக்கு லாபம் தானே. அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்ககிட்ட வாங்கிடுறது. கமிஷனு, கட்சி நிதி, அதை கவுண்ட் பண்ணி சொல்லல, வளர்ச்சி நிதி, 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுருங்க. அந்த மாதிரி கட்சி நிதி நீங்கள் கொடுக்குறாங்க. என்னங்க இதெல்லாம்? இதை விட மோசம் இந்த மீடியா பேசும். திமுக ஆட்சியோட அவலங்களில் ரொம்ப ஆபத்தானதாக நம்ம எதை பார்க்கணுன்னா, குவன், ஊழல் தலைவிரிச்சாடுது. ஆனால் தலைவிரிச்சாடுற ஊழலை விட ஆபத்தானது அது குறித்து மீடியாவும் எதிர்கட்சிகளும் பேசாமல் இருப்பது. எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, இமேஜினேஷன் இல்லை. மீடியா மொத்தமாக கொத்தடிமையாக திமுக காலடியில் கிடக்குது. இந்த ஊழல் 200 கோடி ரூபாய் ஊழல், தனியார் கட்டடங்களுக்கு வரி விதிப்பதில் பெரிய முறைகேடு, கவுன்சிலர் துட்டு வாங்கிட்டான் அப்படின்ற முறைகேடு எடப்பாடி பீரியடில் எழுந்திருந்ததுன்னா திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கும்? ஆடி தீர்த்திருக்க மாட்டாங்க. நான் சொல்லும்போது உங்கள் கற்பனை சிறகுகள் விரியுது. இதை ஏடிஎம்கேவால் யூஸ் பண்ண தெரியல. மீடியா மொத்தமாக திமுகவோட கொத்தடிமையாக காலடியில் உட்காந்துருக்கு. ஒருத்தன் எடுக்கலையாங்க, இது ஒரே ஒருத்தனை தவிர எவனுமே எடுக்கலையாங்க. எப்படிங்க இவ்வளோ தூரம் முதுகெலும்பு இல்லாத கோழைகளாக மாறிப்போச்சு தமிழக ஊடகங்கள்? பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணத்தை வச்சு இங்கே செய்யக்கூடிய அத்தனை அவலங்களையும் திமுக ஆட்சியோட அட்டூழியங்களையும் நீ கண்டு காணாமல் போகிற. இதில் உனக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்குன்றதும் உண்மை. இல்லாட்டி நீ இப்படி போக மாட்டேன். பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இந்த ஊடக முதலாளிகளுக்கு லாபம் இல்லைன்னா அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க நடத்துகிற ஊடகங்களை பற்றி இது வரவே வராது. திமுகவோட ஊடகங்களில் இந்த செய்தி வரவே வராது. மற்ற நடுநிலை என்று சொல்லிக் கொள்கிற ஊடகங்களை ஏன் இது வரல? முதலமைச்சரே 5 பேரை நீக்கியிருக்காருங்க. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் நீக்காம தலைமை உத்தரவிட்டிருக்குன்னா, ஆமாம், இப்போ வெறும் இது குற்றச்சாட்டு அளவில் நிற்குது, எதிர்கட்சிகளும் மீடியாவை மட்டும் பேசுதுன்னா நீ தொடாமல் இருந்ததுன்னா எனக்கு புரியுது, திமுக கோச்சுக்கும் அப்படின்னு. முதலமைச்சரே நீக்கியிருக்காருல்ல, அப்போ முதலமைச்சரே நீக்கும்போது அரசு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது, ஆமாம் அங்கே ஊழல் நடந்திருக்குன்னு. அப்போ அதை எடுத்து விவாதிக்கிறதுல ஒன்றா கேடு வந்தது. முதலமைச்சரே சொல்லாட்டியும் நாங்கள் திமுகவுக்கு சொம்படிப்போம், திமுக காவடி தூக்குவோம், திமுகவோட கொத்தடிமையாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற முடிவு ஊடகங்கள் வந்துடுச்சு. தமிழ்நாட்டு ஊடகங்கள், குறிப்பாக 90% காட்சி ஊடகங்கள். அச்சு ஊடகங்கள் செய்தியாக போட்டால் போதுமா? இதே எடப்பாடி பீரியட்ல இருந்தால் வானத்துக்கு பூமி குச்சிருக்க மாட்டீங்கடா நீங்களாம். ஒன்றும் இல்லை, சாத்தாங்குளம் கஸ்டோடியல் இடத்துல சில தொலைக்காட்சி ஆங்கர்ஸோட பாடி லாங்குவேஜ், பழைய விஷுவல்ஸும் இப்பயும் பாருங்களேன். என்னெல்லாம் நீங்கள் ஆடினீங்கடா அப்போ. கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே காரி துப்பிக்கணும்னு தோணாது. ஏன்னா நாய் வித்த காசு குறைக்காது. காசு வருது இல்லை, அது இன்னும் 8 மாதத்தில் கொட்டுன்னு கொட்ட போகுது பணம். எப்படின்னா வாழ்ந்துட்டு போகலான்னு முடிவு வந்தாச்சுல்ல. ஜேர்னலிசத்தை ஒரு தொழிலாக வச்சு எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சோம், அவ்வளோ. ஒருபோதும் வரலாறு இவர்களை மன்னிக்காது. அடுத்த தலைமுறை இவங்க மூஞ்சில் காரி துப்பும். இன்றைய செய்தியாளர்கள் முகத்தில் அடுத்த தலைமுறை காரி துப்பும். இப்போயே பப்ளிக் காரி தானே துப்புறோம். எவ்வளோ நடக்குது. உன்னோட பிஜேபி நிலைப்பாடை பற்றி நான் கேட்கல, அது உன் உரிமை. ஆனால் செய்தியாக கொடுக்கறதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுல்ல. செய்தியாக கொடுக்கறதுல ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்? பிஜேபி எதிர்ப்புன்றது திமுக செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுமே லைசன்ஸாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. 4.5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்டை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறது தானே உன்னோட வேலை. குறைஞ்சபட்சம் கூண்டில் ஏற்றாட்டியும் தராசு தட்டில் வச்சு நீ எடை போடணும்ல. இன்னமும் அண்ணா திமுக பிஜேபி தாலியை தானே அறுத்துட்டு இருக்கீங்க. இந்த கண்ணு முன்னால் நடந்த ஊழல் இல்லை. முதலமைச்சரே 4 பேரை பதவி விலக சொல்லி பணித்திருக்கிறார். 5 பேரை. இது அங்கே மட்டுமா நடந்திருக்குமா? கண்டிப்பாக இதோட ரிஃப்ளெக்ஷன் மற்ற மாநகராட்சிகள்லையும் எடுக்கும். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பாக பெரிய ஊராட்சிகள், நகராட்சிகளில் வந்து மாநகராட்சி கார்பரேஷனில்
இந்த பேட்டர்ன் தான் இருந்திருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்போ எத்தனை ஆயிரம் கோடி, குறைஞ்சது பல நூறு கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சில ஆயிரம் கோடிகள் இருக்கும் 5 வருஷம் தான். இப்போ கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் மீது வந்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு. சிபிசிஐடி தான் விசாரிக்கணும். அதை வெறும் அதிகாரியோட சிபிசிஐடி நிறுத்திக்கணும்னா இது இவங்க ஆளுங்கட்சியோட யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிபிசிஐடி தாளம் தட்டுன்றதுக்கு மறுபடியும் அது ஒரு உதாரணம். சிபிசிஐடி கொடுத்துட்டீங்க, அவங்க அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பழைய அதிகாரிகளை. நீ அரசியல்வாதியை தொடணும்ல. ஊழலின் மூல வேர் வந்து அரசியல்வாதிகளோட ஊழல். பொலிட்டிக்கல் கரப்ஷன் தான் ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஆல் கரப்ஷன். அப்போ இதோட வெறும் அதிகாரியோட நிறுத்திட்டீங்கன்னா. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.